இல்லக்கா, அவன் என்ன வெறுக்கல, வெறுக்கிற மாதிரி நடிக்கிறான். அவன் என் கூட சேர்ந்து வாழணும்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறான். ஆனா அதை வெளிக்காட்டிக்க மறுக்கிறான். அதாங்க உண்மை, அதான் உண்மை. இல்ல கல்யாணம், அவகிட்ட அந்த மாதிரி ஒரு நினைப்பே இல்லப்பா. ஆமா கல்யாணம், நீ அவளோட புருஷங்கிற முறையில உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். சொல்றதுக்கே எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இத்தனை நாளா உன்னை பிரிஞ்சு பிறந்த வீட்டுல அந்த அபிராமி இப்ப நம்ம எல்லாரையுமே விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போகணுங்கிற விபரீதமான முடிவு எடுத்துட்டாப்பா. ஆமா கல்யாணம், நான் சொல்றதெல்லாம் உண்மை. அபிராமி இதெல்லாம் என்கிட்ட நேரா சொன்னாப்பா. நான் எவ்வளவோ புத்திமதி சொல்லியும் அவ கேட்கல. கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போறேன்னு உறுதியா சொன்னாப்பா. அபிராமி எப்ப கிளம்பினாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல. அப்படியா சொன்ன? நான் அவளை போக விட மாட்டேன். நான் அவ கூட சேர்ந்து வாழணும். நான் இப்ப போய் அவகிட்ட பேசுறேன். கல்யாணம் அங்க போய் பிரச்சனை எதுவும் பண்ணிடாதப்பா. ஏங்கா, என்னை பார்த்தா பிரச்சனை பண்ற மாதிரி உனக்கும் தெரியுதா? பிரச்சனை பண்ற நிலைமையில் நானும் இல்லை, என் வாழ்க்கையும் இல்லைக்கா. அபிராமி கிட்ட பக்குவமா பேசி அவளை போக விடாம தடுக்க தான் போயிட்டு இருக்கேன். வரேன்க்கா. சுகந்தி, சுகந்தி ஏன் அழுவுற? என்னாச்சு? என்னைய இங்க வர சொன்ன? எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசலாம்ல. இந்த விஷயத்தை வீட்டுல பேச முடியாது மாமா. சரி அழுவாத, என்ன விஷயம் சொல்லு. மாமா, நான் ஏமாந்துட்டேன் மாமா. என்ன சொல்ற சுகந்தினி? அவன் என்ன நல்லா ஏமாத்திட்டான் மாமா. அரவிந்த் உன்னை ஏமாத்திட்டானா? அவன் ரொம்ப நல்ல பையனாச்சே. இல்ல மாமா, நானும் இத்தனை நாளா அப்படித்தான் நினைச்சு அவன் கூட பழகிட்டு இருந்தேன். ஆனா அவன் நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கான்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா. இனிமே அவன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். சுகந்தி, திடீர்னு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாத. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இல்ல மாமா, நான் அவனை தலை முழுகிறதா முடிவே பண்ணிட்டேன். அவனோட சாயம் வெளுத்து போச்சு மாமா. சுகந்தி, என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. அந்த அரவிந்த் ஏற்கனவே
சொல்ற சுகந்தினி. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? அரவந்தால ஏமாத்தப்பட்டு அந்த பொண்ணோட அண்ணனே சொன்னாங்க மாமா. நேத்து நான் அரவிந்த சந்திச்சு பேசிட்டு இருந்தப்போ நம்ம நினைச்ச விஷயம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மாமா, இப்படிப்பட்ட அயோக்கியனை போய் நான் எப்படி மாமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆமா சுகந்தி, நீ சொல்றது உண்மைதான். அந்த அரவிந்த் இப்படிப்பட்டவன் நான் நினைக்கவே இல்லை. நீ இந்த அளவுக்கு சொல்லும்போது நம்பாமலே இருக்க முடியல. ஆனா அவன் இந்த அளவுக்கு மோசமானவனா? ஆமா மாமா, நான் அரவிந்தையும் உங்களை மாதிரியே இருப்பான்னு நினைச்சுதான் லவ் பண்ண மாமா. ஆனா அது இப்ப தப்பு போயிடுச்சு மாமா. நீங்க அக்கா மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க. அவளை பூ மாதிரி கண் கலங்காம பாத்துக்கிறீங்க. எவ்வளவு உண்மையா நடந்துக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற எந்த தகுதியும் அந்த அரவன் கிட்ட இல்ல மாமா. கவலைப்படாத சுகந்தி, அந்த அயோக்கியனை இன்னையோட நீ மறந்துரு. உன்னை நானே என்ன மாதிரி ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரி, நீ தைரியமா வீட்டுக்கு போ. உனக்கு ஒரு புது வாழ்க்கைய நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அழக்கூடாது, கண்ணை தொடச்சுக்கோ. நான் வரேன் மாமா. உனக்கு நான் என்ன மாதிரியே மாப்பிள்ளை பாப்பேன்னு நினைச்சியா? தப்பு சுகந்தி, தப்பு. நான் தான் உன் மாப்பிள்ளை. அடடே, வாங்க மாப்ள, வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன மாப்ள இது, உட்காருங்க. இல்ல மாமா, நான் அபிராமிகிட்ட கொஞ்சம் பேசணும். அபிராமி உள்ளதா இருக்கா? கொஞ்சம் கூப்பிடுங்க. இத கூப்பிடுறேன். அபிராமி, அபிராமி, இங்க வாமா ஒரு நிமிஷம். அபிராமி, மாப்பிள்ள வந்திருக்காருமா. வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடக்கூடாதா? மாமா விடுங்க, அபிராமி பத்தி எனக்கு நல்லா தெரியும் மாமா. சொல்லு அபிராமி, நீ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? உன்னதான் கேட்கிறேன், பதில் சொல்லு. என்ன முடிவு? தெரியாத மாதிரி பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும். மீனாட்சி அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொல்லு, ஏன் ஊரை விட்டே போன முடிவு எடுத்த? நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பு அபிராமி. நீ என்னைக்கு இருந்தாலும் என்னை ஏத்து பண்ணு. உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த.
உன் கூட சேர்ந்து வாழணும்னு காத்துக்கிட்டு இருக்க. ஆனா நீ எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொல்லு அபிராமி, ஏன் மௌனமா இருக்க? மாப்பிள்ள சொல்றதெல்லாம் உண்மையா? நீ எப்போ என்ன முடிவு எடுப்பேன்றது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நீ டைவர்ஸ் நோட்டீஸ் வந்ததை மறைச்சதுல இருந்து நடக்கிறது எல்லாமே மர்மமா இருக்கு. சொல்லு அபிராமி, சொல்லு, ஏன் இந்த தப்பான முடிவு எடுத்த? அப்பா, இனிமே நான் வாழப் போற வாழ்க்கையை தீர்மானிச்சுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதையும் தப்பான முடிவுன்னு எல்லாரும் நினைக்கணும். நான் எடுத்திருக்கிறது நல்ல முடிவுதான். எதிரி நல்ல முடிவு? எங்க எல்லாரையும் விட்டுட்டு போறதா நல்ல முடிவா? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஆமாமா, அவளுக்கு புத்தி தான் கெட்டு போச்சு. ஏய், எங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்க போற? சொல்லுடி, ஏன் எங்களை இப்படி சாகடிக்கிற? சொல்லு அபிராமி, இவங்க எல்லாம் கேட்கறாங்கல்ல. அம்மா, நான் இவரோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு பல தடவை சொல்லிட்டேன். என் மனசுக்கு நிம்மதி தர அமைதியான இடத்துக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது ஒரு அநாத ஆசிரமம். அங்க போய் அநாத குழந்தைங்களுக்கு சேவை செய்யறதா முடிவு பண்ணிருக்கேன். சேவை செய்யணும்ல? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நீ சொன்னதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எந்த ஒரு அப்பங்கிட்டையும் பெத்த பொண்ணு இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கவே மாட்டா. ஏண்டி, உனக்கு மாப்பிள்ளை மேலதானே கோபம்? அதனாலதானே அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிற. அது பத்ததுன்னு இப்ப எங்களை எல்லாம் விட்டுட்டு போறேங்கிற. என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? அபிராமி, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்க மேல உனக்கு என்ன கோபம்? உங்க யார் மேலயும் எனக்கு எந்த கோபமும் இல்ல. அப்புறம் எதுக்கு எங்க எல்லாரையும் விட்டுட்டு போறதா முடிவெடுத்த? இந்த பாரு, தயவு செஞ்சு உன்னோட முட்டாள்தனமான முடிவை மாத்திக்கோ. ஆமாடி, மத்தவங்கள பத்தி யோசி. மாப்பிள்ளை மனசு எவ்வளவு வேதனைப்படுன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாரு. எல்லார பத்தியும் நினைச்சு பார்த்து யோசிச்சுதான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். இல்ல அபிராமி, இல்ல, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஒருபோதும் இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். உங்க சம்மதத்தை யாரும் கேட்கல. ஏய், என்ன விளையாடுறியா? மாப்பிள்ள உன் மேல சந்தேகப்பட்டு ஒரு தப்பு பண்ணாரு. இப்போ அவர் தண்டிக்கிறாங்கிற பேர்ல பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னத்துக்காரது? இதெல்லாம் நல்லா இல்ல அபிராமி. அபிராமி, நீ இந்த வீட்டு தேவதம்மா, மகாலட்சுமிமா. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு புருஷன் கூட வாழறதாமா முறை. அதுதான் தர்மம். 3 முடிச்சுக்கு மரியாதை கொடுக்கறது தான் ஒரு பொண்ணுக்கு வெகுமானம். அப்படி மதிக்காம வாழ்ந்தா இந்த உலகமே உன் அவமானமா பார்க்கும். அபிராமி, பெரியவங்க சொல்றத கேளு. நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக நான் விட மாட்டேன். என் வாழ்க்கை உன்னோடதான். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அபிராமி. இது சத்தியம். நீங்க இப்படி பேசுறத கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சு. நீங்க என்ன சொன்னாலும் எவ்வளவு நேரம் பேசினாலும் என்கிட்ட இருந்து உங்களுக்கு சாதகமான பதில் வராது. மனசு உடைஞ்சு போனதுக்கு அப்புறம் உங்க கூட வெறும் ஜடமா வாழ நான் விரும்பல. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க.
இதுக்கு மேல இங்க நிக்காதீங்க. அபிராமி அபிராமி! அபிராமி அபிராமி ஏய், அபிராமி கதவு தர அபிராமி அபிராமி மாப்பிள, கோவங்கிறது எப்பவுமே மாறக்கூடியது. அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. நாளாக நாளாக காலம் எல்லா காயத்தையும் ஆத்திடும். நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க மாப்பிள. நானும் அதுக்காக தான் மாமா காத்துட்டு இருந்தேன். ஆனா அந்த காலமே எங்களை பிரிச்சிடும் போல இருக்கு. மாப்பிள, மனசை தளர விடாதீங்க. நீங்க நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அபிராமியை உங்க கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது என் கடமை மாப்பிள. அதை நான் நிச்சயம் செய்வேன். தைரியமா போயிட்டு வாங்க.